फर्स्ट वन பிரமர் கீத் ஏக் பாவ் பிரதான் கீதி காவிய है பிரமர் கீத் அப்படிங்கிறது ஏக்னா ஒரு பாவ் பிரதான் பாவன எமோஷன் இல்லையா பிரதான் பிரதான ப்ரொவைட் அர்த்தம் அதாவது எமோஷனை கொடுக்கக்கூடிய ஒரு கீதி காவிய है கீத்னா பாடக்கூடிய அர்த்தம் காவியம்னா போயம் அர்த்தம் அதாவது ஒரு பாட்டா எடுத்து அதை பாடக்கூடிய ஒரு போயம் டைப் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன் इसमें उदात भावनाओं का मनोवैज्ञानिक चित्रण हुआ है इसमें இதுல வந்துட்டு உதாத்னா எலவேட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஹை மைண்டட் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மைண்டட் கிரேட் மைண்டட் இருக்கக்கூடிய பாவனா எமோஷன்ஸ் மனோவைஞ்ஞானிக் சைக்காலஜிக்கல் அர்த்தம் ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு சித்திரன கேரக்டரைசேஷன் ஹுவான ஹேப்பன் நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க நெக்ஸ்ட் थर्ड वन सूरदास ने अपने भ्रमर गीत में निर्गुण ब्रह्मा का खंडन किया है சூர்தாஸ் ஜி தான் மாத்தரை அவங்க வந்துட்டு அப்படி தன்னுடைய பிரம்மர் கீத்துல வந்துட்டு நிர்குண் பிரம்மாக்கா நிர்குண வித்தவுட் ஷேப் நடந்த வடிவம் இல்லாத வழிபாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையான பிரம்மான கடவுளை சொல்றாங்க பொதுவா சொல்றாங்க அதாவது உருவம் இல்லாத அந்த கடவுள் வழிபாடோட கண்டன் கியாகை கண்டன்னா அப்போஸ்னு அர்த்தம் எதிர்க்கிறது சொல்லுவாங்க இல்லையா கியானா டன் அர்த்தம் எதிர்த்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க फोर्थ वन ब्रह्मर गीत में शुद्ध साहित्यिक ब्रज भाषा का प्रयोग हुआ है பிரம்மர் கீத்துல வந்து சுத்துனா கிளீனான சுத்தமான சொல்லுவாங்க இல்லையா நல்ல ஒரு கிராமட்டிக்கலான அந்த சாகித்யிக் பிரஜ பாஷா லிட்ரேச்சர் சம்பந்தப்பட்ட லிட்ரேச்சர் சார்ந்த அந்த பிரஜ பாஷா நம்ம ஹிந்தியில வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பாஷா இருக்கு பிரஜ பாஷா கடிபொடி இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதுல ஒண்ணு பிரஜ பாஷா அதோடைய பிரயோக யூஸ் வந்துட்டு ஹூவான ஹாப்பன் நடந்திருக்கு அதாவது யூஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க அதாவது நல்ல கிராமட்டிக்கலான லிட்ரேச்சர் சம்பந்தமா தான் அந்த பிரஜ பாஷா யூஸ் பண்ணிருக்காங்க சொல்றாங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பிரம்மர் கீத் மே உபாலம்பு கி பிரதானதா है பிரம்மர் கீத்ல வந்துட்டு உபாலம் அப்படிங்கிறது நம்ம கிண்டல் நையாண்டி சொன்னோம் இல்லையா அதோடைய பிரதான இம்பார்ட்டன்ஸ் நடக்கும் அதுக்குதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதுல கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க நெக்ஸ்ட் सिक्स्थ वन ब्रह्मर गीत में सूरदास ने विरग के समस्त भावनाओं के स्वाभाविक एवं मार्मिक व्यंजना किए हैं பிரம்மர் கீத்துல வந்துட்டு சூர்தாஸ் ஜி என்ன பண்ணிருக்காங்க விறகுனா டிஸ்கனெக்ஷன்ல பிரிஞ்சு இருக்கிறதோடைய சமஸ்த பாவனை சமஸ்தன ஆள்னு அர்த்தம் எல்லா பாவனை எமோஷன்ஸையும் கி ஸ்வபாவிக்னு கேஷுவல் நேச்சுரல் சொல்லுவாங்க இல்லையா நேச்சுரலாவும் ஏன்னா அண்டுன்னு அர்த்தம் ஏவன் அப்படின்னா அண்டுன்னு அர்த்தம் இன்னும் ஜாஸ்தியா மார்மிக்னு டச்சிங் அர்த்தம் ஒரு டச்சிங்கா இருக்கக்கூடிய வெஞ்சனான்னு எக்ஸ்பிரஷன் அர்த்தம் ஒரு டச்சிங் எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்துட்டு கீன்னு டன் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க நெக்ஸ்ட் செவன்த் ஒன் भ्रमर गीत में उद्धव व गोपियों के माध्यम से ज्ञान को प्रेम के आगे नतमस्तक होते हुए बताया गया है பிரம்மர் கீத் அந்த பிரம்மர் கீத்ல வந்து உத்தவரும் அண்டு நடத்தும் அதோட கோபியர்கள் 2 பேர் இருந்தாங்க இல்லையா கோபியர்களும் உத்தவரும் வந்துட்டு மாத்தியம்னா வழியா மீடியம் வழியா வந்துட்டு கியான்னா நாலேஜ் அர்த்தம் அறிவை வந்துட்டு பிரேம்னா அன்பு இல்லையா ஆகே இன் ஃப்ரண்ட் ஆஃப் முன்னாடி அதாவது நாலேஜ் வந்துட்டு அன்புக்கு முன்னாடி நட்மஸ்தக்னா பவுல் அர்த்தம் தலை குனியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஹோத்தே ஹுயே அதாவது ஆகுற மாதிரி பத்தாயா கயா பத்தாயா டெல் பத்தாயா கயா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவாங்க அப்ப சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க ज्ञान के स्थान पर प्रेम को सर्वोपरि कहा गया है ज्ञान के அதாவது நாலேஜோடைய ஸ்தான் பர் பிளேஸ்ல வந்துட்டு பிரேம் கோ நம்ம அன்பதான் என்னன்னு சொல்றாங்க சர்வோபரி அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம் பரினா இம்பார்ட்டன்ட் அர்த்தம் சர்வோபரி எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் ஆனதா கஹா கயா है கஹானா டெல்லையா கயா வந்தனால பாஸ்ட் டென்ஸ் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க नेक्स्ट 8th वन सूरदास कवि होने के साथ साथ सुप्रसिद्ध गायक भी थे சூர்தாஸ் ஜி வந்துட்டு கவினா போயிட்லயா ஹோனேனா ஹாப்பன் அர்த்தம் போயிட்டா இருக்கிறதோட சாத்னா வித்துன்னு அர்த்தம் அதோட சேர்த்து சுப்ரசித்த காயக் பீத்தே சுப்ரசித் மோஸ்ட் ஃபேமஸா இருக்கக்கூடிய காயக்னா பாடுறவங்கன்னு சொல்லுவாங்களா சிங்கர்னு சொல்லுவாங்களா பீனா ஆல்சோ சிங்கரும் கூட அப்படின்னு சொல்றாங்க பிரம்மர் கீத் மே संगीतात्मकता का गुण विद्यमान है பிரம்மர் கீத்ல வந்துட்டு சங்கீத்னால பாட்டுன்னு தெரியும் இல்லையா சங்கீதாத்மகா பாட்டு மாற்றுறதுக்கான அந்த குண கேரக்டர் வந்துட்டு வித்தியமான பிரசன்ட் அதாவது இந்த போயம் வந்துட்டு நம்ம பாட்டா மாத்துறதுக்கான அந்த கேப்பபிலிட்டியும் அதுல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க நெக்ஸ்ட் ரச்சனா ஒரு அபிவியக்தி அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தலாம் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸா இருக்கும் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க கோபியோனே
उद्धव के सामने तरह तरह के तर्क दिए हैं आप अपनी कल्पना से और तर्क कीजिए. கோபியர்கள் வந்துட்டு உத்தவ்கே சாம்னே உத்தவருக்கு சாம்னே சாம்னே இன்ஃப்ரண்ட் ஆஃப் முன்னாடி தரக் தரக்கே தரக்னா டைப் இல்லையா தரக் தரக்னா வெரைட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தர்க்குக்கு தியே தர்க்னா அந்த அப்போஸ் பண்ணுவாங்க இல்லையா ஒன்று சொல்றாங்க அப்படின்னா எதிர்த்து பேசுவோம் இல்லையா அதுக்கு பேர் தர்க்கு அதாவது எதிர்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தியே தியன்னு கொடுத்துருக்குறாங்க. பாப்பனா நீங்க வந்துட்டு அப்படி அப்படின்னு உங்களுடைய அந்த அப்படின்னு தன்னுடைய அர்த்தம் நீங்க உங்களுடைய கல்பனா கல்பனா ட்ரீம்லயா ஒரு கிரியேட்டிவிட்டி கற்பனையை வச்சு அவருன்னா அண்டு கிடையாதுன்றதுல ஆனதை இன்னும் ஜாஸ்தியான தர்க்க கீஜிய தர்க்கம் வந்து நீங்க தீஜிய தீஜிய கொடுக்க சொல்றாங்க. இன்னும் சில இதை அப்போஸ் பண்ணி நம்மள பேச சொல்றாங்க. ஆன்சர்ஸ் பார்க்கலாம். உத்தர் கோபியோं ने उद्धव के सामने तरह तरह के तर्क दिए हैं. கோபியர்கள் வந்து உத்தவுக்கே சாமனே உத்தவருக்கு சாமனே சாமனே இன்ஃப்ரண்ட் ஆஃப் முன்னாடி தரக் தரக்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து தர்க் அந்த எதிர்வாதம் வந்துட்டு தியே தியன கொடுத்துருக்காங்க. ஹம்னா வி நம்ம பீனா ஆல்சோ நம்மளும் கூட நிம்னலுக்கு தர்க்கு தே சக்தே நிம்னலுக்கு இதெல்லாம் ஃபாலோயிங் அர்த்தம் அதாவது அந்த கிவன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தர்க்குனா அந்த எதிர்வாதத்தை வந்து தே சக்தே தேன கிவ்லயே சக்தேனா கேன் அர்த்தம் கொடுக்க முடியும் அப்படிங்கறது சொல்றாங்க. फर्स्ट वन என்ன சொல்றாங்க பாப்போம். उद्धव पर कृष्ण का प्रभाव तो पड़ा नहीं परंतु लगता है कृष्ण पर उद्धव के योग साधन का प्रभाव अवश्य पड़ गया है. உத்தவர் மேல வந்துட்டு கிருஷ்ணர் கா பிரபாவ் கிருஷ்ணருடைய பிரபாவம் தாக்கம்னு அர்த்தம். கிருஷ்ணன் அன்பா இருப்பாலே அந்த தாக்கம் வந்துட்டு தோ படா நகின்னு வந்துருச்சு. நகின நெகட்டிவ் இல்லையா படானா ஃபால்ஸ்னு அர்த்தம் விழுகவே இல்ல பரந்து பட் ஆனா லகுத்தானா ஃபீல்ஸ் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா கிருஷ்ணர் மேல வந்துட்டு உத்தவருக்கு யோக சாதனாக்கா பிரபாவ் உத்தவர் அந்த யோக சாதனை அந்த நாலேஜை யூஸ் பண்ணி கடவுள் அடையிறதுக்கான வழி இருக்கு இல்லையா அந்த ஞான வழி அதோடைய பிரபாவ் தாக்கம் வந்துட்டு கிருஷ்ணர் மேல வந்துட்டு அவசிய படுகையாக அவசியம் கண்டிப்பா நீர்னு அர்த்தம் படுனா ஃபால்ஸ்லயே கண்டிப்பா விழுந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தர்க்கம் சொல்றாங்க. सेकेंड वन பார்க்கலாம். निर्गुण अर्थात जिस ब्रह्मा के पास गुण नहीं है उसके उपासना हम नहीं कर सकते हैं. நிர்குணா வித்தவுட் ஷேப் வித்தவுட் வடிவம் சொன்னாலே வடிவம் இல்லாத அந்த வழிபாடை வந்துட்டு நிர்குண் சொல்லுவாங்க. அர்த்தாத்னா தட் இஸ் அர்த்தம் மீனிங் அர்த்தம். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஜிஸ் பிரம்மா கே பாஸ் குண் நஹி ஹை ஜிஸ் தான் விச் எந்த பிரம்மாங்கிறது இந்த இடத்துல கடவுளை பொதுவா சொல்றாங்க. கே பாஸ்னா எந்த கடவுள் கிட்ட குண் நஹி ஹை குண் கேரக்டர்னு அர்த்தம். ஆக்சுவலா இந்த இடத்துல ஷேப்பா மென்ஷன் பண்றாங்க. குண் நஹின்னு வந்துச்சு இல்ல எந்த கடவுளுக்கு வடிவம் இல்லையோ அவங்களதான் என்னன்னு சொல்லுவாங்க நிர்குண் அப்படின்னு சொல்லுவாங்க. உஸ்கின்னு அவங்களுடைய உபாசனா ஓஷிப்னு அர்த்தம். அவங்கள வழிபடுறது வந்துட்டு ஹம்னா வி நம்ம நகீகர் சக்தி கர்ன செய்யறது இல்லையா நகீகர்னு அப்ப செய்ய முடியாது சக்தியான கேன் அர்த்தையும் நகீகர் சக்தி செய்ய முடியாது அப்படிங்கறது சொல்றாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் योग का मार्ग कठिन है और हम गोपियां கோமல் ஹே யோக அந்த நாலேஜ் வச்சு பண்ணுவாங்க இல்லையா ஞான மார்க்கம் அதை வந்து மார்க்னா வழி நடத்த ஞான வழி அப்படிங்கிறது கடினமான ஒரு வழி அவர் அதுவும் இல்லாம ஹம்னா வீடே நம்ம கோபியாங்கன்னா கோபியர்கள் வந்துட்டு கோமல்னா சாஃப்ட் ரொம்ப சாஃப்டானவங்க. ஹம்சை எஃகு கட்டோர் யோகு சாதன் கைசே ஹோபாயே ஹம்சனா வீணர்த்த எங்களாலன்னு சொல்லுவாங்க எங்களால யக்ன இந்த கட்டோர் யோகு சாதனா கட்டோர் ரொம்ப ஹார்ட் கடினமான யோக சாதனை சொல்லுவாங்க இந்த கடவுள் ஞான வழி அது வந்துட்டு கைசே ஹோப்பாயே கைசுனா எப்படி வந்துட்டு ஹோப்பாயே பானை கெட்னது எங்களுக்கு அது எப்படி கிடைக்கும் அசம்பவம் எகுனா அது வந்துட்டு சம்பவம்னா பாசிபிள் அர்த்தம் அசம்பவம்னா இம்பாசிபிள் அர்த்தம். அது என்னது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா 3 தர்க்கம் முன் வைக்கிறாங்க. அடுத்த செகண்ட் क्वेश्चन பாருங்க. उद्धव ज्ञानी थे नीति के बातें जानते थे गोपियों के पास ऐसे कौन सी शक्ति थी जो उनकी वाक चातुर्य में மூர்க்கித் ஹோ ஊட்டி ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. நெக்ஸ்ட் உத்தவர் உத்தவர் வந்துட்டு ஞான நாலேஜபிள் பர்சன் அர்த்தம் அறிவாளி அவங்க. நீதிக்கே பாத் ஜான்தே நீதி அந்த பாலிசின்னு சொல்லுவாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதோடைய பாத்தன விஷயங்களை வந்து ஜான்தே தெரிஞ்சவர். கோபியோங்கே பாஸ் நியர்ல கோபியர்கள் கிட்ட ஐசி கவுன்சி சக்தி ஐசா லைக் தட் இந்த மாதிரியான எந்த மாதிரியான கவுன்சி விஷ் டைப் ஆஃப் எந்த வகையான சக்தினா பவர் இருந்துச்சு. ஜோனா யார் அப்படின்னா உன்கே வாக் சாத்துரியமே உன்கே அவங்களுடைய வாக் சாத்துரிய பேச்சு திறனால வந்துட்டு மூர்க்கித்னா முட்டாள் ஆக முடிஞ்சிச்சு அப்படிங்கறத கேக்குறாங்க.
आंसर पाकलाम। उत्तर, उत्तर ना आंसर, सच्चे प्रेम में इतनी शक्ति होती है कि बड़े से बड़े ज्ञानी भी उनके आगे घुटने टेक देते हैं। சச்சே சச்சன உண்மையான அர்த்தம், ட்ரூவான த பிரேம் அன்பு கிட்ட இத்தனை சக்தி ஹோத்தி, இத்தனை இவ்வளவு சக்தினா பவர் இல்லையா, ஹோத்தினா ஹாப்பன் அர்த்தம் இருக்கிறதுன்னு அர்த்தம். இவ்வளவு சக்தி இருக்குமா, எவ்வளவு அப்படின்னா கி படேசே படா ஞானி பி, படேசே அப்படின்னா பிகிலே பெருசுலே பெரிய ஞானி நாலேஜபிள் பர்சன் பீனா ஆல்சோ அவங்களும் கூட உஸ்கே ஆகே, உஸ்கேனா அதுக்கு ஆகே இன்ஃப்ரண்ட் ஆஃப் முன்னாடி கூட்னே டேக் தேத்தே ஹே, கூட்னே அப்படின்னா நீஸ்னு அர்த்தம், முட்டின்னு அர்த்தம். கூட்னே டேக் தேத்தே அப்படின்னு வந்துச்சுன்னா நீல் டவுன் அர்த்தம், அதாவது நீல் டவுன் பண்ண வேண்டியதா ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. गोपियों के पास श्री कृष्ण के प्रति सच्चे प्रेम तथा भक्ति की शक्ति थी, जिसे जिस कारण उन्होंने उद्धव जैसे ज्ञानी तथा नीतिज्ञ को भी अपने वाक चातुर्य से परास्त कर दिया. கோபியோங்கே பாஸ், கோபியர்கள் பாஸ்னா நியர்ல, கோபியர்கள் கிட்ட வந்துட்டு ஸ்ரீ கிருஷ்ணக்கே பத்தி, கிருஷ்ணர பிரத்தின பத்தின்னு அர்த்தம். சச்சே பிரேம் தத்தா பக்தி கே சக்தி தே, சச்சே சச்சன உண்மையான பிரேம், பிரேம்னா அன்பு இல்லையா, தத்தா தத்தா அடிஷன் அதோட சேர்த்து பக்திக்கு சக்தி தீ, பக்தியோடய இந்த சக்தி, சக்தினா பவர் இல்லையா, பவரும் கூட இருக்குது. ஜிஸ் காரன், ஜிஸ்னா விச்னு அர்த்தம், அந்த காரன், காரணம் அந்த ரீசன்னாலதான் வந்துட்டு உன்ஹோனே, உன்ஹோன்னு அவரால உத்தவ் ஜெய்சே, உத்தவ் உத்தவ்னா அந்த உத்தவர் இருக்காரு ஜெய்சன் லைக் தட் அந்த மாதிரியான ज्ञानी तथा नीतिज्ञ, ज्ञानी ज्ञान knowledgeable person இல்லையா, ததா தத்தா இன் அடிஷன் அதோட நீதிज्ञ, நீதிज्ञ மீன்ஸ் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்களே, சிறந்த எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்கள பீனா ஆல்சோ அவங்கள கூட அப்படி அப்படின்னா தன்னுடைய வாக் சாத்துரியத்தை, வாக் சாத்துனா பேச்சு திறன் இருக்கு இல்லையா, சாத்துரியனா திறன் அர்த்தம், ஸ்கில் அர்த்தம், அது வழியா சே பராஸ்து கர்தியா, பராஸ்து பராஸ்னா டிஃபீட் தோக்கடிக்கன்னு சொல்லுவாங்களே, கர்னா செய்யறதுன்னு அர்த்தம், தியானா கேவ்னு அர்த்தம், அதாவது நம்மளால தோக்கடிச்சிட முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் थर्ड क्वेश्चन, गोपियों ने यज्ञ क्यों कहा कि हरि अब राजनीति पद आए हैं, क्या आपको गोपियों के इस कथन का विस्तार समकालीन राजनीति में नजर आता है, स्पष्ट कीजिए. கோபியோனே கோபியர்கள் வந்துட்டு கியோ, யக்னா இது வந்துட்டு கியோ, கியோனா ஏன் வந்துட்டு கஹா கஹான்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹரி அப் ராஜநீதி பத்தாயே, ஹரி ஹரிங்கிறது இடத்துல கிருஷ்ணர் சொல்றாங்க. அப்படின்னா நான் இப்ப வந்துட்டு ராஜநீதி, ராஜநீதிங்க பொலிட்டிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்துட்டு பட் ஆயேங்க, பண்ண ரீட்லயே ஆயனா கேம் நடத்த படிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கறத சொல்லி இருந்திருக்காங்க கோபியர்கள். கியா ஆப்கோ, கியானா வாட் என்ன, ஆப்கோனா ஃபார் யூன்னு அர்த்தம் உங்களுக்கு, கோபியோं के इस कथन, கோபியர்களுடைய ஈஸ்னா இந்த கர்த்தன், கர்த்தன ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு இல்லையா, அதோடைய விஸ்தார் சமகாலின் ராஜ்நீதி மே, விஸ்தார் விஸ்தார்னா பிராடா வந்துட்டு சமகாலின், சமகாலின் ஈக்குவல் ஏஜ்னு அர்த்தம், இந்த சமகாலத்துல இருக்கக்கூடிய ராஜ்நீதி மே, ராஜ்நீதினா பொலிட்டிக்கல் அந்த சயின்ஸ் இருக்குல்ல, பொலிட்டீஷியன் மேல வந்துட்டு நசர் ஆத்தி, நசர்னா பார்வை இல்லையா, ஆத்தி ஆத்தானா கம்னு அர்த்தம், அதாவது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருந்து இந்த காலத்துல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் வந்துட்டு ஞாபகம் வருதா அப்படிங்கறது கேக்குறாங்க. ஸ்பஷ்ட் கீஜியே, ஸ்பஷ்ட்னா கிளியர் இல்லையா, கீஜியனா டூன்னு அர்த்தம், கொஞ்சம் கிளிयर பண்ணுங்க அப்படிங்கறத क्वेश्चन है. उत्तर आंसर पापोम, गोपियों का लगता है कि कृष्ण द्वारिका जाकर राजनीति के विद्वान हो गए हैं. கோபியோं को கோபியர்களை வந்து லக்தா, லக்தானா ஃபீல் சொன்ன தோணுதா, என்ன தோணுது அப்படின்னா கி கிருஷ்ண வந்துட்டு துவாரகா ஜாக்கர், துவாரகா தானே அவங்க ஆட்சி பண்ண, கிருஷ்ணன் ஆட்சி பண்ண இடம், துவாரகா ஜாக்கர், ஜாக்கர்னா போயிட்டு ராஜநீதிக்கே வித்வான், ராஜநீதி அதாவது பொலிட்டிக்கல்ல வந்துட்டு கே வித்வான், வித்வானா மாஸ்டர்னு அர்த்தம், போகைய ஒன்னு ஹேப்பன், அதாவது ஒரு மாஸ்டர் ஆயிட்டாங்க பொலிட்டிக்கல் விஷயங்கள்ல, அரசியல்ல இவங்க ஒரு மாஸ்டர் ஆயிட்டாரு கிருஷ்ணரு. அப்ப कृष्ण ராஜா பன்கர் சல்னே லகத்தே ஹே. அப்படின்னா இப்ப வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு ராஜா பன்கர், ராஜா கிங் இல்லையா, பன்கர் பண்ண பிகம் நடத்தும், ராஜாவா ஆயிட்டு சல்னே லகத்தே, சலே சல்னே அப்படின்னு லகத்தே, லகத்துனா ஸ்டார்ட்னு அர்த்தம், சலே சல்ல நடை போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நடக்க ஆரம்பிச்சாங்க, அதாவது ஒரு பொலிட்டீஷியனாவே மாற ஆரம்பிச்சுட்டாங்க. चल कपट उनके स्वभाव के अंग बन गया है. चल कपट, கபட நாடகம் சொல்லுவாங்க, ஏமாத்துற அந்த திறமை வந்துட்டு உன்கே அவங்களுக்கு, ஸ்வபாவுக்கே, ஸ்வபாவனா பிஹேவியர் இல்லையா, அவங்களோட பழக்க வழக்கங்கள்ல அங்கு பன் கயா, அங்குனா பார்ட்னர் ஒரு பகுதியா, பண்ண பிகம் அர்த்தம், பன் கயா அப்படின்னா ஆகிருச்சு, ஒரு பாட்டாவே அது ஆகிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க கோபியர்கள். गोपियों ने ऐसा इसलिए कहा कि है क्योंकि श्री कृष्ण ने सीधी सरल बातें न करके रहस्यात्मक ढंग से उद्धव के माध्यम से अपनी बात गोपियों तक पहुंचाई है.
கோபியோं ने கோபியர்கள் வந்துட்டு ஐசா ஐசா லைக் தட் இந்த மாதிரி இஸ்லியே கஹா இஸ்லியே இதனாலதான் வந்துட்டு கஹா கஹான்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா கியோங்கி பிகாஸ் ஏனென்றால் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்துட்டு சீதுன்னு ஸ்ட்ரெயிட்டா நேரடியா வந்துட்டு சரல் பாத்தே ந கற்கே சரல்னா ஈஸியான ஒரு கம்ஃபர்டபுளான அந்த பாத்தேன வார்த்தைகளை ந கற்கேனா செய்யறது இல்லையா, ந கற்கேனா செய்யாம ரகசியாத்மக் தங்கு சே ரகசியாத்மக் அப்படின்னா ரகசியமான்னு சொல்லுவாங்களே ஒரு சீக்கிரட்டான அந்த தங்குனா மெத்தட்னு அர்த்தம். அது ஒரு சீக்கிரட்டான மெத்தட்ல வந்துட்டு உத்தவ்கே மாத்தியம் சே உத்தவருடைய மாத்தியம்னா வழியான அர்த்தம் மீடியம் வழியா வந்துட்டு அப்படின்னா தன்னுடைய பாத்துன வார்த்தைகள் அதாவது விஷயங்களை கோபியர்கள் தக்னா வரைக்கும் வந்துட்டு பகுஞ்சாய் ரீச் அர்த்தம் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. கோபியோं का यज्ञ कथन की हरि अब राजनीति पदाये हैं. கோபியர்களுடைய யகு கத்தன் இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது ஹரினா கிருஷ்ணா சொல்றாங்க. அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்ப வந்துட்டு ராஜ்நீதி அந்த பொலிட்டிக்கல் அரசியல வந்துட்டு பட்னரியிலே படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லி இருந்திருக்காங்க. कहीं न कहीं आज की भ्रष्ट राजनीति के परिभाषित कर रहा है. கஹின கஹினா சம்வார்னு எங்கேயோன்னு சொல்லுவாங்களே கஹினா ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஆஜுன்னு இன்னைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஆஜ்னா டுடே நடத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரஷ்ட் ரத்திக்கே பரிபாஷா பிரஷ்னா இந்த கெட்டுன்னு சொல்லுவாங்க கரெக்ட்னு சொல்லுவாங்க கரெக்டா இருக்கக்கூடிய அதாவது ரொம்ப கெட்டு போய் இருக்கக்கூடிய ராஜ்நீதி அந்த அரசியல் பொலிட்டிக்கல் உடைய பரிபாஷன்னு எக்ஸ்பிளைன் டெபினேஷன் சொல்லுவாங்க. பரிபாஷனா டெபினேஷன் அர்த்தம் பரிபாஷித் கரகை அதை டிஃபைன் பண்ணிட்டு இருக்கு. கர்னா செய்யறதுலேயே ரகம் வந்திருக்கனால ஐஎன்ஜி ஃபார்ம் அதாவது டிஃபைன் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. आज की राजनीति तो सिर से पैर तक चल कपट से भरी हुई है. ஆஜ்னா டுடே இன்னைய காலத்துல இருக்கக்கூடிய ராஜ்நீதி அதாவது பொலிட்டிக்கல் அரசியல்ங்கிறது சிர்சே பயிர் தக் சிறுனா தலையிலேயே சேனா ஃப்ரம் அதுல இருந்து பயிர்னா ஃபூட் அதாவது பாதம் தக்னா வரைக்கும் இல்லையா பாதம் வரைக்குமே தலையில இருந்து கால் வரைக்கும் சல் கபட்னா கபடி நாடகம் இருக்குல்ல ஏமாத்து வேலையா இருந்துட்டு பரினா ஃபுல் நிறைஞ்சிருக்கிறது ஹுயின்னா ஹேப்பன் இருக்காது ஃபுல்லு நிறைஞ்சு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. கிருஷ்ணனே गोपियों को मिलने का वादा किया था और पूरा नहीं किया. கிருஷ்ணர் வந்துட்டு கோபியர்களை மில்னே மீட்லயே சந்திப்பா அப்படிங்கிற வாதானா பிராமிஸ் அர்த்தம் கியானா டன் இல்லையா பிராமிஸ் பண்ணிருக்காங்க. அந்த அது கூட பூரா நகிக்கியா பூரான கம்ப்ளீட் இல்லையா நகின்னு வந்துச்சு நெகட்டிவ் வேர்டு கியானா டன் அர்த்தம் நகிக்கியான்னு வந்தனால முழுமைப்படுத்தல அவங்க கம்ப்ளீட் பண்ணவே இல்லை அவங்க கொடுத்த ப்ராமிஸ அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல அப்படிங்கறத சொல்றாங்க. வைசைகி ஆஜ் ராஜ்நீதி மே லோக கை வாதா கர்கே பூல் ஜாத்தே ஹேன். வைசா லைக் அதே மாதிரிதான் வந்துட்டு ஆஜ்னா டுடே இன்னைக்கு வந்துட்டு ராஜ்நீதி பொலிட்டிக்கல் அரசியல்ல வந்துட்டு லோக மக்கள் என்ன பண்றாங்க கையின மெனிலேயே நிறைய வாதனா ப்ராமிசஸ் வந்துட்டு கர்னு செஞ்சுட்டு கற்கேன்னு செஞ்ச உடனே என்ன பண்றாங்க பூல்னா ஃபர்கெட் மறக்கிறதுன்னு சொல்லுவாங்க பூல் ஜாத்தே அப்புறம் மறந்து போயிடுறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இதோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.